அப்ப இந்த குழந்தைகள நாம இன்னும் எப்படி அணுகுறோங்கிறத பார்க்கிற பொழுது, இனி வரும் காலங்கள்ல ஸ்டூடண்ட் சென்ட்ரிக் அப்ரோச், அதாவது குழந்தை மைய அணுகுமுறையில நம்ம பாடநூல்களையும், நம்ம பாடத்திட்டத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்க. நான் ஒரு ஸ்லோ லேர்னர். என்னுடைய பள்ளிக்கூடத்தில, கல்லூரிகள்ல நான் ரொம்பவுமே ஆவரேஜா கஷ்டப்பட்டு தான் படித்தேன். தமிழ்ல நல்லா படிச்சுருவேன். நெறைய மதிப்பெண் வாங்கி வகுப்பிலேயே முதல் மாணவனா வந்துருவேன். மற்ற பாடங்கள்லாம் நான் ரொம்ப ஸ்லோவா தான் கத்துக்கிட்டேன். ஆனா இந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்திருக்கேன்னா, அதற்கு காரணம் உங்களை மாதிரி என் மீது நம்பிக்கை வைத்து, என் மீது சிறந்த சிறப்பு அக்கறை காட்டிய ஆசிரியர் பெருமக்கள் தாங்க. ஒவ்வொரு தாய் தந்தையும் ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர், முதல் ஆசிரியர். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு குழந்தைக்கு செகண்ட் பேரண்ட். அவங்க தான் அடுத்த பெற்றோருங்க. நீங்க தான் அது. அப்ப ஸ்லோ லேர்னர்ஸ், மெல்ல கற்கும் குழந்தை. அத கூட இப்படி சொல்லலாம். தன்னுடைய சொந்த வேகத்தில் கற்கும் குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தைகள நீங்க அடையாளம் கண்டா, அவங்க தாங்க நம்ப குழந்தைகள். அவங்களுக்கு இன்னும் சிறப்பு கவனம் குடுங்க. நாம சொல்லிக் குடுக்கிற விதத்துல அந்த குழந்தை கத்துக்கலன்னா, எந்த விதத்துல அந்த குழந்தை கத்துக்குமோ, அந்த விதத்துல சொல்லிக் குடுங்க.